இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் பயன்படுத்துகிற அதாவது மெயினாக கிச்சனில் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கிறது, ஷார்ப் அருவாமனை, கத்தி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஷார்ப்பாக எப்படி வச்சுக்கிறது, துரியராமல் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு காய்கறி கட் பண்ணுற கத்தி, அருகாமனை இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் போட்டு அலசாமல் ஈரத்துணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது துரியேறாமல் கூறு மழுங்காமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுபோல் சாப்பர், வெஜிடபிள் கட்டர் இது எல்லாமே ஈரத்துணியை வச்சு லைட்டாக தொடச்சிட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்மெல்லு வராது, துரியேறாமலும் இருக்கும். கழுவுனோம் அப்படின்னா சீக்கிரம் துரியேறிடும், ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படியே கழுவி தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் கழுவிட்டு அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா கூறு மழுங்காமல் ரொம்ப நாளைக்கு துரியேறாமல் அப்படியே இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது மிக்ஸியை சில பேர் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதோட பட்டனை மட்டும் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒயரை எடுத்து சுருட்டி மிக்ஸியோடு சேர்த்து வைக்கக்கூடாது, சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். ப்ளக் பாயிண்ட்லேயே அப்படியே இருந்துட்டு மெயின் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மிக்ஸி ஜாரையும் வாரத்தில் ஒரு தடவை சுடு தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சோம் அப்படின்னாலும் பிளேடு மழுங்காமல் துரியேறாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுபோல் மிக்ஸி மூடியில் இருக்க அந்த ரப்பர் பெல்ட்டு, குக்கர் மூடியில் இருக்க அந்த ரப்பர் பெல்ட்டு இதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சு அடிக்கடி எடுத்தோம் அப்படின்னா அது கூட கொஞ்ச நாள் லூஸ் ஆகாமல் ஃப்ளெக்சிபிளாக நல்லா நம்மளுக்கு அரைக்கும் போது தண்ணிலாம் சிந்தாமல் குக்கர் மூடிலையுமே அதே மாதிரி தண்ணிலாம் வெளியேறாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி கூர் மழுங்கிய பொருட்களை உப்பு கொண்டோ இல்லை உப்புத்தாள் கொண்டோ தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக வாய்ப்பு இருக்குது. மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சம் கல் உப்பு போட்டு அடித்தோம் அப்படின்னா மிக்ஸி கொஞ்சம் ஷார்ப்பாகி கொஞ்சம் நல்லா அரைக்கும். இப்போ நிறையா ஃபங்க்ஷன்லலாம் நம்மளுக்கு சில்வர் பாத்திரத்தை விட சில்வர் பாத்திரம் எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அதுக்கு எக்கெல்லாம் ஓரளவுக்கு வெங்கல பாத்திரமும் வைக்கிறாங்க. அது வேஸ்ட்டாக பரன் மேலே தான் கிடக்கும். அந்த மாதிரி பொருட்களை எடுத்து பெரிய பொருட்களை யூஸ் பண்ண முடியலனாலும் சின்ன சின்ன வெங்கல பொருட்களை எடுத்து வீட்டில் ஷோபீஸாக வச்சு நம்ம ஏதாவது வச்சு டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மங்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தீக்கரையில் அப்படின்னா நாளாக படிஞ்சு அப்படியே கரையாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கரையை வினிகர் கொண்டு நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னா சுத்தமாகி அந்த கண்ணாடி பாத்திரம், மங்கு இதெல்லாமே நல்லா பளபளன்னு வந்துடும். இது போல் இன்னும் நிறையா தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.